ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம A51ல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஃபங்க்ஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போஸ் இருக்குது. டிரான்ஸ்போஸ் மைனஸ் ஆர் ப்ளஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் மைனஸ் ஆகும். ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் ஆகும். அடுத்ததாக ஃபங்க்ஷன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே டியூனிங் மைனஸ் ஆர் ப்ளஸ் இருக்குது. மைனஸ் பண்ணோன்னா டியூனிங் மைனஸ் ஆகும். ப்ளஸ் பண்ணோன்னா டியூனிங் ப்ளஸ் ஆகும். அடுத்ததாக ஃபங்க்ஷன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே மெட்ரோனோம் இருக்குது. மெட்ரோனோம் ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். எந்த பீட் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம மைனஸ் ப்ளஸ், அதாவது 2/4 வேணுமா 3/4 வேணுமா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 1லேருந்து இருக்கும். இப்போ 1 மட்டும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். 1 2 1 2 1 2 அந்த மாதிரி இருக்கும். One, two, three, 1 2 3 1 2 3 4 1 2 3 4 1 2 3 1 1 2 3 4 5 1 2 3 4 5 1 1 2 3 4 5 6 அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நமக்கு சிங் ஸ்டார்ட் இருக்குது. ஃபங்க்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சிங் ஸ்டார்ட் நம்ம ஆன் பண்ணி வச்சோன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே பிளிங்க் ஆகும். அண்ட் நம்ம வந்து இப்போது சி மேஜர் வேணும் அப்படின்னா சி மேஜர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பீட் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சஸ்டெயின் ஆப்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷன் அண்ட் சஸ்டெயினை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டோன் வந்து சஸ்டெயின் ஆகும். இந்த மாதிரி இருக்கும். அடுத்து நமக்கு ஆட்டோ பவர் ஆஃப் இருக்குது. ஃபங்க்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட்டோ பவர் ஆஃப் இது பண்ணோன்னா நமக்கு 5 minutes or 10 minutes 15 minutes 30 minutes 60 minutes 120 minutes வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ண 120 மினிட்ஸ்க்கு அப்புறமா கீபோர்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். அது வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா ஆஃபில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. Yamaha F51 கீபோர்டு வச்சுருக்கிறவங்க ஒரு வேளை ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தெரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிங்கன்னா இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.